டுடே நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, 5ஆம் தலைமுறை விமானங்களில் Su-57 ரஷ்யா நாட்டிலிருந்து வாங்கலாமா அல்லது F-35 5ஆம் தலைமுறை விமானத்தை அமெரிக்காவிடமிருந்து வாங்கலாமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம நாட்டில் இருந்து வந்தது. அதற்கான விடை தற்போது கிடைத்து விட்டதல்லவா நண்பர்களே. அமெரிக்காவிடமிருந்து F-35 விமானங்களை நாம் வாங்குவதில்லை என்று நமது இந்திய அரசு ஒரே அடியாக திரு ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிவித்து விட்ட நண்பர்களே. ட்ரம்ப் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் என்றால், அவர்தான் மிக சிறந்த மிக தைரியசாலி, அமெரிக்காவை பார்த்து அனைத்து நாடுகளும் பயப்பட வேண்டும், அமெரிக்கா சொல்வதை அனைத்து நாடுகளும் கேட்க வேண்டும், இல்லை என்றால் என்று அவர் அனைத்து நாடுகளையும் மிரட்டி வருகின்றார் நண்பர்களே. ஏற்கனவே அவர் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா போரினை நான் டாரிஃப் என்ற வரி விதிப்பை கூறி பயங்காட்டித்தான் அந்த போரை 2 நாடுகளும் பயமுறுத்தி நிறுத்தினேன், இல்லை என்றால் 2 நாடுகளும் அணு ஆயுத போரில் இறங்கியிருக்கும், பெருத்தளவில் சேதம் ஏற்பட்டிருக்கும் என இன்று வரை அவர் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஓட்டை ரெக்கார்டு போன்றே கூறிக்கொண்டிருக்கிறார் நண்பர்களே. நமது பிரதமர் அவர்கள் நேரடியாக பல ஊடகங்களிலும் திரு ட்ரம்ப் அவர்களிடமும் தொலைபேசியில் நாங்கள் இருவருமே 2 நாடுகளின் DGMO அவர்கள் பேசிய அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே போர் நிறுத்தப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து யாரும் இந்த போரை நிறுத்துவதற்கோ அல்லது உலக நாடுகளிலிருந்து வேறு எந்த நாடும் இந்த போரை நிறுத்தும்படி எங்களை நிர்பந்திக்கவில்லை என்று மிக தெளிவாக நமது பிரதமர் அவர்கள் கூறியுமே திரு ட்ரம்ப் அவர்கள் இதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார் நண்பர்களே. ஏற்கனவே நாம் நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பல முறை தெரிவித்துள்ளோம் நண்பர்களே, அமெரிக்காவை நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா 1998ஆம் ஆண்டிற்கு முன்னிருந்து இந்தியாவிற்கு அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதை தராமல் இழுத்தெடுத்து இந்தியா முன்னேறி விடக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளோடு அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. பாருங்கள், நமது தேஜஸ் மார்க் 1A விமானத்திற்கு 99 எண்கள் GEF 404 என்ஜின்கள் வேண்டுமென்று கடந்த 4 வருடமாக ஒப்பந்தம் போட்டு நாம் முயன்று வருகிறோம். ஒரு என்ஜின், தற்போது இன்னொரு என்ஜின், 2 என்ஜின்கள் தான் வந்துள்ளது நண்பர்களே. நாம் முன்னேற விடக்கூடாது என்பதற்காக நம்முடன் ஒப்பந்தமும் செய்து கொண்டு நமக்கு தருகிறேன் என்று கூறிக்கொண்டு இருக்கும் இந்த அமெரிக்காவை நம்பலாமா நண்பர்களே? அமெரிக்காவில் உள்ள அனைத்து பிரசிடென்ட்டுகளுமே அந்த மாதிரி தான் இருக்கிறார்கள். அதே போன்று GEF 414 என்ற என்ஜினை நமது தேஜஸ் மார்க் 2 விமானங்களுக்கும் AMC விமானங்களுக்கும் வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்ததோடு மட்டுமில்லாமல் அந்த என்ஜின்களை நமது உள்நாட்டிலேயே அவர்களின் தொழில்நுட்பத்தை நமக்கு 80% அளவிற்கு வழங்கி நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதான 2 வருடங்களுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நண்பர்களே. அது இனியும் அந்த தொழில்நுட்பத்தை வழங்குவதோ அல்லது நம்ம உள்நாட்டிலேயோ GEF 414 வகை என்ஜின்களை தயாரிப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுப்பதாக இல்லை நண்பர்களே. ஆகவே இவ்வாறு இருக்கும்போது நாம் அமெரிக்காவிடம் சென்று எப்படி F-35 விமானத்தை வாங்க முடியும் என்று இந்தியா கருதுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஒழிப்பதற்காக, இந்தியா பொருளாதார வளர்ச்சியை கெடுப்பதற்காக, ஏனென்றால் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி ஆண்டிற்கு 1.5% தான். ஆனால் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி தற்போது ஆண்டிற்கு 6.5 முதல் 7% உள்ளது நண்பர்களே. உலகத்திலேயே அனைத்து நாடுகளை விட பொருளாதார வளர்ச்சியில் தற்போது நமது இந்தியா முதல் நாடாக உள்ளது. இது அமெரிக்காவின் அதிபர் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய எரிச்சலை கொடுப்பதாக அவர் கூறுகிறார். ஆகவே நம்முடைய பொருளாதார வளர்ச்சியும் ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சியும் இருந்து போன பொருளாதாரங்கள் அவை ஒன்றுமே ஆகாது, 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அழிந்து போகட்டும் என்ற ஒரு கருத்தில் அவர் அவ்வாறு பேசியது நமது நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிக அளவிற்கான கோபத்தை உருவாக்கிவிட்டு நண்பர்களே. உடனே ரஷ்யா என்ன செய்தது என்றால், இந்தவாறு பேசுவது தவறு, ஏற்கனவே டெட் ஹேண்ட் ஒன்றை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் 1990க்கு முன் அமெரிக்கா ரஷ்யாவை தாக்கலாம் என்று வந்தபோது எங்களிடம் அப்போது அதிபர் இல்லாவிட்டாலும் எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் தரத்தை பார்த்து நீங்கள் ஓடிவிட்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என தற்போது பிரைம் மினிஸ்டராக உள்ள ஏற்கனவே பிரசிடண்டாக இருந்த திரு மெட்வெதேவ் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தார் நண்பர்களே.
திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த வகையில் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பற்றி பேசுவது தேவையற்ற செயல் என்று அவர் எச்சரித்துள்ளார் நண்பர்கள். ஆகவே திரு மெடவ் அவர்கள் இவ்வாறு பேசியதால் 2 நீர்மூழ்கி கப்பல்களை திரு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவை பக்கம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா பக்கம் ரஷ்யாவை தாக்குவதற்காக, ரஷ்யாவை பயமுறுத்துவதற்காக 2 நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பியுள்ளேன் என்று கூறுகிறார். அதற்கு பதிலடியாக ரஷ்யா என்ன கூறுகிறது என்றால், உங்கள் நீர்மூழ்கி கப்பல் எங்கு வேண்டுமானாலும் வரட்டும், எந்த இடத்திற்கு எந்த கடல் பகுதியில் வந்தாலும் அங்கே ஏற்கனவே எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள், உங்களது 2 நீர்மூழ்கி கப்பலை விட அதிகமான எண்ணிக்கையில் எங்களது நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கு உள்ளன. கடலின் எந்த பகுதிக்கு நீங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அனுப்பினாலும் அதை தாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாங்கள் ஏற்கனவே செய்துள்ளோம். ஆகவே உஷாராக இருங்கள் என்று மறுபடியும் ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது நண்பர்களே. ஆகவே இந்த அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தவுடன் நான் ஏற்கனவே நமது இந்தியன் நியூஸ் வீடியோ செய்தியில் கூறியுள்ளேன், இவர் அடிக்கடி கோவப்படக்கூடியவர், திடீரென்று எரிச்சல் பெற்று அனைவரையுமே தரக்குறைவாக பேசக்கூடியவர், இவருடைய செய்கைகளை, இவருடைய பேச்சுக்களை நம்ப முடியாது என்று பலமுறை நமது இந்தியன் நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பின்னாளில் ஒரு போர் என்று ஒன்று வருவதற்கும் வாய்ப்புள்ளது என்பதனையும் இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் குறிப்பிட்டுள்ளோம் நண்பர்களே. அந்த வகையில் தான் தற்போது அமெரிக்கா நம் மீது நடந்து வருகிறது. கடந்த 10-15 ஆண்டுகளாக நாம் அமெரிக்காவுடன் நட்புறவு கொள்வதற்காக பல வகைகளில் முயற்சி செய்து அந்த நாட்டின் தொழில்நுட்பத்தை பெறலாம் என்ற வகையில் மிக அமைதியாக இருந்துமே அவர்கள் நம்மை அடிமை போன்று நமது எக்கனாமி ஆனது, நமது பொருளாதாரமானது இறந்துவிட்ட பொருளாதாரம் என்று கூறுகிறார். ஆகவே இவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றுதான் என் நண்பர்களை நாம் கருத வேண்டியுள்ளது. நமது பொருளாதாரம் உலகத்திலேயே 7% என்ற வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கும் போது இவர் இறந்துவிட்ட பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் என்று கூறுவது இவரை எந்த கணக்கில் சேர்ப்பது நண்பர்களே? அதனால தான் பல வகைகளிலும் யோசனை செய்து நம்ம இந்திய அரசு அமெரிக்காவிடம் F-35 விமானங்களை வாங்குவதில்லை என்று உடனடியாக அறிவித்து விட்டது. ஆனால் F-35 விமானங்களை வாங்க வேண்டும் என்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தான் நம்முடைய விமானப்படை பரிந்துரை செய்திருந்தது நமது அரசுக்கு. ஆகவே எதை வாங்கப் போகிறது என்ற ஒரு கருத்து நிலவும் போதே இவ்வாறு திரு ட்ரம்ப் அவர்கள் டெட் எக்கனாமி, இறந்துவிட்ட பொருளாதாரம் என்று கூறியதால் அதிக அளவில் கோபம் கொண்ட இந்தியா அமெரிக்காவிடம் இனி வருங்காலங்களில் எந்தவித ஆயுதத்தையும் வாங்கக்கூடாது என்ற ஒரு முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஏற்கனவே MQ-9B என்ற ஆளில்லா விமானத்தினை 31 எண்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் P-8I என்ற நீர்மூழ்கி கப்பலை தாக்கக்கூடிய விமானங்கள் 12 எண்கள் ஏற்கனவே உள்ளது. இது தவிர மீண்டும் 8 எண்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஸ்டிங்கர் வகை ஏவுகணைகள் தோள்பட்டியில் வைத்துக்கொண்டு மேலே வருகின்ற ட்ரோன்கள், விமானங்களை தாக்குவதற்கான மேன்பேட் துப்பாக்கிகளை, மிசைலை நமது இந்தியாவிலேயே தயாரிக்கலாம், அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தை பெற்று என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது நண்பர்களே. இதுபோன்று ஏராளமான ஆயுதங்களை வாங்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வரும்போது தற்போது அமெரிக்காவிடமிருந்து எந்த வகையான ஆயுதங்களையும் இந்தியா வாங்குவதில்லை என்று ஒரேடியாக தெரிவித்து விட்டது நண்பர்களே. நாம் மீண்டும் ரஷ்யாவிடம் Su-57 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை, அதைத்தான் வாங்கப் போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் தற்போது நமது அரசு இருப்பதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த Su-57 என்ற விமானமானது அதை தயாரிப்பதற்கு தேவையான தொழில்நுட்பங்களையும், சீக்ரெட் கோட், அதில் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய எந்த வகையான மிசைலாக இருந்தாலும், ஆயுதங்களாக இருந்தாலும் அதில் பொறுத்துக் கொள்வதற்கான அனுமதியையும் ரஷ்யா இந்தியாவிற்கு வழங்க உள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக ஒரு 30 எண்கள் Su-57 5ஆம் தலைமுறை விமானங்களை ரஷ்யாவிலே தயாரித்து உடனடியாக இந்தியாவுக்கு வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் Su-35 என்ற விமானங்களையும் நாங்கள் உடனடியாக உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த Su-57 5ஆம் தலைமுறை விமானம் தயாரித்து இந்தியா விமானப்படையில் சேர்க்கும் வரை உடனடியாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் Su-35 விமானத்தையும் தருகிறோம் என்று பல வகைகளில் இந்தியாவிற்கு ரஷ்யா உதவி செய்வதாக உள்ளது நண்பர்களே. ஆகவே அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்கலாம், உலகத்தில் உள்ள பல நாடுகளிலிருந்து சிறந்த ஆயுதங்களை வாங்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்து கொண்டிருக்கும் போது அமெரிக்காவின் இந்த செயல்பாட்டால் நாம் ரஷ்யாவின் ஏற்கனவே உள்ள மிக சிறந்த நட்புத்தன்மையை விலக்கிக் கொள்ள நாம் எந்த வகையிலும் விரும்பவில்லை நண்பர்களே. அமெரிக்கா என்ன செய்துள்ளது என்றால், நமது நாட்டிலிருந்து எந்த வகையான பொருட்களும்
அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தால் முன்னர் மிக குறைந்த அளவிலான அல்லது வரியே இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் தற்போது ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிலிருந்து எந்த பொருளை ஏற்றுமதி செய்து அமெரிக்காவிற்கு உள்ளே வந்தாலும் 25% அளவிற்கான வரி விதிக்கப்படும் என்று அவர் உடனடியாக தெரிவித்துள்ளார். இதனால் இந்தியா மிக மிக அதிக அளவில் கோபம் கொண்டுள்ளது. ஏனென்றால் மற்ற நாடுகளுக்கெல்லாம் அந்த அளவிற்கு வரி விதிக்காமல் 15%, 9%, 8% என்று வரி விதித்துள்ளது. இந்தியாவிற்கு 25% என்பது மிக மிக அதிகமான வரி என்று இந்தியா கருதுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெயை இறக்குமதி செய்வதை, பெட்ரோலை இறக்குமதி செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து பெட்ரோலை இறக்குமதி செய்தால் மீண்டும் ஒரு 10% அளவிற்கு அல்லது அதைவிட அதிகமான அளவில் வரி விதிக்கப்படும் என்றும் இந்தியாவை எச்சரித்துள்ளது நண்பர்களே. நாட்டை ஆளத் தெரியாத திரு ட்ரம்ப் அவர்கள் தனது நண்பர்கள் அனைவருமே இவ்வாறு கடுப்பேற்றி கொண்டு தனது நட்பு நாடுகளை எல்லாம் இழந்து வருவது உலக நாடுகளுக்கு எல்லாமே பெரும் கவலையாக உள்ளது நண்பர்களே. அமெரிக்காவை நம்பி எந்தவித வர்த்தகத்திலும் இறங்க முடியாது என்ற அந்த நாடுகள் கருதுகின்றன. ஏற்கனவே நம்ம நாட்டிலிருந்து சென்ற 2 கப்பல்கள் மேங்கோ அவற்றில் கெமிக்கல் கலந்துள்ளது என்று கூறி அதை அனைத்தையுமே திருப்பி அனுப்பியதையும் நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகிய நண்பர்களே, நாம் மீண்டும் ரஷ்யாவுடன் இணைந்து நமது நாட்டுக்கு தேவையான 5ஆம் தலைமுறை மற்றும் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய AMCA ஆம்கா என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறைக்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் 6ஆம் தலைமுறை விமானங்கள் அனைத்துமே ரஷ்யா உதவியுடனே நாம் தயாரிக்க உள்ளோம் நண்பர்களே. ரஷ்யா நம்மை விடுவதாக இல்லை. ஏனென்றால் 2 நாடுகளுக்கும் 2 நாடு மக்களுக்கும் இடையான ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவு மிக அதிக அளவில் வளர்ந்துள்ளது. இது பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நட்புறவு நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இனியும் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குள் சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து RIC, ரஷ்யா, இந்தியா, சைனா என்ற ஒரு கூட்டமைப்பை நிறுவி அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய காலம் வரலாம். அதற்குள் இந்தியாவை பலமாக தாக்கலாம் என்ற எண்ணத்தில் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த முறையும் அவர்தான் எலெக்ஷனில் நிற்கப் போகிறார் என்று கூறியுள்ளார். ஏனென்றால் 2 முறைக்கு மேல் அமெரிக்காவில் அதிபர் பதவி வைக்க முடியாது. ஆனால் தற்போது இனியும் 1 அல்லது 2 வருடங்களில் அந்த சட்டத்தை அவர் மாற்றக்கூடும் நண்பர்களே. மாற்றி மறுபடியும் அவர் அதிபராகக்கூடிய வகையினை அவர் ஏற்பாடு செய்யலாம். எந்த வகையாக இருக்கணும், அமெரிக்காவை இந்தியா தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. ஆகவே நமது தொழில்நுட்பங்கள் அனைத்தும், நம்முடைய இராணுவ வளர்ச்சி அனைத்தும் இனி சைனா மற்றும் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அளவிலே இருக்கும் என்பது தெளிவாகிறது நண்பர்களே. இவை அனைத்துமே ஊடகங்களில் வரக்கூடிய பல்வேறு செய்திகளின் அடிப்படையில் கூறக்கூடிய கருத்துக்கள் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.